முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணா காலமான பிறகு அடுத்த முதலமைச்சர் யார் என திமுகவில் மிகப்பெரிய யுத்தம் தொடங்கியது. அண்ணாவின் தம்பிகளாக கட்சியை வழிநடத்தி செல்வதில் பேராசிரியர் அன்பழகன், நாவலர் நெடுஞ்செழியன் ஆகியோருடன் கலைஞர் கருணாநிதியும் இருந்ததால் அவர்கள்தான் அடுத்த முதல்வர் நாற்காலியில் அமர ஆசைப்பட்டார்கள். குறிப்பாக அனைவருமே நாவலர் நெடுஞ்செழியன் தான் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என பேராசிரியர் அன்பழகன், மதியழகன், சத்தியவாணி, முத்து உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் உறுதியாக நின்றனர். ஆனால் கருணாநிதி தான் வர வேண்டும் என இந்த பக்கம் சிலர் போர்க்கொடி தூக்கினார்கள். அப்போதே திமுகவின் 2 கோஷ்டிகள் உருவாகி மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது. அப்போது வெளிப்படையாகவே அறிக்கை விட்ட பேராசிரியர் அன்பழகன், படிப்பிலும் அறிவிலும் தகுதியிலும் திறமையிலும் தன்னை விட குறைவான கருணாநிதியை தலைவராக ஏற்றுக்கொண்டால் என் மனைவி கூட என்னை மதிக்க மாட்டார் என வெளிப்படையாகவே கூறினார். ஆனாலும் இவர்கள் அனைவரின் எதிர்ப்பையும் சம்பாதித்துதான் முதல்வர் நாற்காலியில் அமர்ந்தார் கலைஞர் கருணாநிதி. அதற்கு முழுமுதற் காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். இது பற்றி விதவிதமாக பல கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அதில் முக்கியமான ஒன்று என்னவென்றால், ஒரு பக்கம் நாஞ்சில் மனோகரனும் முரசொலி மாறனும் ராமவரம் தோட்டத்திற்கு சென்று எம்ஜிஆரை சந்தித்து நீங்கள் நினைத்தால் கருணாநிதியை முதல்வராக்க முடியும் என்று ஒரு புறம் வேண்டுதல் வைத்தார்கள். இன்னொரு பக்கம் மூத்தறிஞர் ராஜாஜியின் அறிவுரைப்படி கருணாநிதியை இரவோடு இரவாக ராமாவரம் தோட்டம் சென்று எம்ஜிஆரை சந்தித்து நான் தான் அந்த முதல்வர் நாற்காலியில் அமர வேண்டும். இதற்கு காரணம், நான் அந்த நாற்காலியில் அமர்ந்தால் எனக்கு பெருமை அல்ல, ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயமே அமர்ந்த பெருமை கிடைக்கும். அதற்காக தான் நான் அந்த பதவியை விரும்புகிறேன். அது உன்னால் தான் முடியும் ராமச்சந்திரா என்று கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் இப்படி ஒரு விஷயம் வேறு இருக்கிறதா என்று யோசித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த ஒரு காரணத்துக்காகவே நடிகர் SSRின் துணையோடு அனைத்து MLAக்களையும் ஒன்று திரட்டி கருணாநிதியை முதல்வர் நாற்காலியில் அமர வைத்தார் என்றும் சொல்லப்படுகிறது. இதில் எது உண்மை என்று விவாதம் செய்தாலும் எம்ஜிஆர் தான் கலைஞரை முதல்வர் நாற்காலியில் அமர வைத்தார் என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. அப்போது பொதுச் செயலாளராக நாவலர் நெடுஞ்செழியனும் பொருளாளராக எம்ஜிஆரும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். ஆனால் சினிமாவிலும் சரி கட்சியிலும் சரி எம்ஜிஆருக்கு தனிப்பட்ட முறையில் நாளுக்கு நாள் செல்வாக்கு உயர்ந்து கொண்டே சென்றது. இதை முதல்வராக இருந்த கருணாநிதியால் ஜீரணிக்க முடியவில்லை. 1971 மீண்டும் கருணாநிதியை முதல்வராக்கினார் எம்ஜிஆர். அந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் மதுரையில் திமுக மாநாடு நடைபெற்றது. கலைஞர், எம்ஜிஆர் இருவருக்குமான மோதல் கட்சியில் அதிகரித்து வந்ததால் மாநாட்டுக்கு எம்ஜிஆர் வருவாரா வரமாட்டாரா என்கிற சந்தேகம் இருந்தது. இதை வலுப்படுத்தும் விதமாக முதல் நாள் மாநாட்டில் தனது மகன் முத்துவை எம்ஜிஆர் போல வேடமிட்டு மதுரை வீதியில் உலாவரச் செய்தார் கலைஞர். ஆனால் மறுநாள் புரட்சி தலைவர் வருகிறார் என்கிற செய்தி உறுதியானவுடன் முதல் நாளை விட 3 மடங்கு கூட்டம் மாநாட்டில் நிரம்பி வழிந்தது. இந்த சூழ்நிலையை பார்த்த கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கருணாநிதியிடம் சென்று, மாநாட்டு வாழ்த்துறையை நீங்கள் முடித்து விடுங்கள், இறுதியில் எம்ஜிஆரை பேச சொல்லலாம் என்று கூறியுள்ளனர். இதை ஏற்க மறுத்த கருணாநிதி, திமுகவின் தலைவர் நான், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நான், அதனால் நான் தான் மாநாட்டில் நிறைவுரையை முடிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். பொதுவாக மக்களின் பேரன்பை பெற்றவர்தான் எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் கடைசியாக பேசுவார்கள். அப்படி அவர்கள் முன்கூட்டியே பேசிவிட்டால் என்ன நடக்கும் என்பதை அந்த மதுரை மாநாடு நிரூபித்தது. வேறு வழியின்றி முதலில் பேச அழைக்கப்பட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த கூட்டத்தில் அரை மணி நேரம் ஆவேசமாக பேசிய எம்ஜிஆர் அதன் பிறகு அங்கே மீண்டும் சென்று நாற்காலியில் அமராமல் வந்த வேளை முடிந்தது என்பது போல மாநாட்டு மேடையிலிருந்து தலைவர்களிடம் விடை பெற்று கொண்டு மேடையை விட்டு கீழே இறங்கினார். அவ்வளவுதான். மாநாடு மேடைக்கு முன்பிருந்த கூட்டம் கொத்து கொத்தாக பந்தலை விட்டு வெளியேற தொடங்கியது. கட்சியின் மற்ற நிர்வாகிகள் மக்களை சமாதானப்படுத்தி அமர வைக்க எவ்வளவோ முயற்சி செய்தனர். ஆனால் அது ஈடுபடவில்லை. கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேல் எம்ஜிஆர் கிளம்பியதுமே தாங்களும் கிளம்ப ஆரம்பித்து விட்டனர். அந்த சமயத்தில் பேசிக் கொண்டிருந்த கருணாநிதிக்கு இப்படி மக்கள் கூட்டம் கலைந்து செல்வதை பார்த்ததும் வியர்த்து கொட்ட ஆரம்பித்ததாம். ஒரு கட்டத்தில் திடீரென மயங்கியும் விழுந்து விட்டார். இந்த மதுரை மாநாடு சம்பவம் தான் எம்ஜிஆரின் சக்தி மக்களிடம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை கருணாநிதிக்கு உணர்த்தியது. ஆனால் அதன் பிறகும் அவர் தன்னை மாற்றிக்கொண்டாரா என்றால் இல்லை. அவரது ஈகோ இன்னும் உச்சத்தை தொட்டது. இதனால் தன் மகன் முத்துவை இன்னும் எம்ஜிஆர் பாணியிலேயே பல படங்களில் நடிக்க ஏற்பாடு செய்தார். எம்ஜிஆர் மன்றங்கள் சிலவற்றை மூளை செலவை செய்து முத்து மன்றங்களாக மாற்ற செய்தார். அதனால் 1972 RM வீரப்பன் தலைமையில் நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில்
இனி திமுக கொடிக்கு பதிலாக தாமரை சின்னம் பொறித்த கொடியை பயன்படுத்த போகிறார்கள் என்கிற செய்தியும் பரவியது. அந்த சமயத்தில்தான் திமுகவில் சாதாரண நிர்வாகிகள் முதல் அமைச்சர்கள் வரை பலர் ஊழல் செய்து சொத்து சேர்க்கிறார்கள் என மக்களிடம் கடும் அதிர்ச்சி ஏற்பட்டது. அதன் பிறகு 1972 வருடம் அக்டோபர் மாதம் திருக்கழுக்குன்றத்தில் நடந்த அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய எம்ஜிஆர், நான் கருணாநிதியின் சொத்து கணக்கையா கேட்டேன்? கட்சியில் உள்ள முக்கிய உறுப்பினர்களின் கணக்கை தானே கேட்டேன். அமைச்சர்கள் 500 ரூபாய் சம்பளம் வாங்குகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்படி நிலங்கள், சொத்துக்கள் வாங்க முடியும்? இது எப்படி வந்தது என்று கேட்டால் தவறா? மக்களின் நம்பிக்கையையும் ஆதரவையும் பெற்று ஆட்சிக்கு வந்த நாம் இப்போது அவர்களை விமர்சனத்திற்கு ஆளாகிவிட்டோம். அதனால் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் சொத்து கணக்கை காட்ட வேண்டும் என்று பேசியது அங்கே கூடியிருந்த பொதுமக்களிடம் கைத்தட்டலை அள்ளியது. ஆனால் கட்சிக்காரர்கள் முகத்தில் ஈ ஆடவில்லை. இதனால் கடுப்பான கலைஞர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் இது குறித்து விளக்கமளிக்கும்படி நோட்டீஸ் அனுப்பினார். ஆனால் அப்போது கலைஞரிடம் சத்தியவாணி முத்து, எம்ஜிஆர் 2000 வோல்ட் மின்சக்தி, அதில் கை வைத்தால் நாம் தான் அழிந்து போவோம் என்று எச்சரித்துள்ளார். ஆனாலும் கலைஞர் அதை ஏற்கவில்லை. அந்த சமயத்தில் கண்ணதாசன் கலைஞர் கருணாநிதியுடன் நெருக்கமாக பழகி வந்தார். எம்ஜிஆருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருந்த நேரம். அப்போது கண்ணதாசனிடம் இது பற்றி கருத்து கேட்டிருந்தார் கலைஞர். இப்போது தேவையில்லாமல் எம்ஜிஆர் மீது இப்படி நடவடிக்கை எடுத்தால் மக்களிடம் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படும். அவர் கணக்கு தானே கேட்கிறார். எல்லா ஊர்களிலிருந்தும் கணக்கு அனுப்ப வேண்டும் என்று செயற்குழுவில் தீர்மானம் போட்டு செயற்குழுவை ஒத்தி வைத்து விடுங்கள். கணக்கு வருவதற்கு ஒரு தலைமுறை ஆகிவிடும். அதுவரை அவர் என்ன செய்வார் என பார்க்கலாம் என்று புதிய ஐடியா கூறியுள்ளார். முதலில் அதை ஏற்றுக்கொண்ட கருணாநிதி, இல்லை இதெல்லாம் ஒன்றும் நடக்காது, ஒரேடியாக ஒழித்துவிட வேண்டியதுதான் என்று சொல்லி பின்னர் எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நீக்குவதாக முடிவு